நான்காவது திருமொழியாக இயேசுவின் சிலுவையில் மடிந்த இந்த குரலுடைய செய்தியை உறுதியினுடைய ஒரு குரலாக இயேசுநாதர் இங்கே சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் அதனுடைய 46வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் அதனுடைய 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? ஒரு ஏக்கத்தின் குரலாக இந்த குரல் சொல்லப்படுவதை நாம் கவனிக்க முடிகிறது. கைவிடப்படுதல் என்பது எவ்வளவு கொடுமையானது என்பதை மனுமக்கள் அனைவரும் அனுபவிக்கின்ற அனுபவம் இன்றும் பல கோடி மக்கள் இந்த வேதனையினுடைய அபயக்குரலை வெளிப்படுத்திக் கொண்டே தான் இருக்கிறார்கள். இந்திய தேசத்தினுடைய மக்கள் தொகையில 30 கோடி குழந்தைகள் உள்ளனர். இதில் 10 கோடி குழந்தைகள் கல்வி, சுகாதாரம், வாழ்வாதாரம் இழந்த நிலைமையிலே குழந்தை தொழிலாளர்களாக உருவாக்கப்படுவதை நாம் கவனிக்க முடிகிறது. மலர்ந்து பெரிய துடிக்கின்ற இந்த மலரை மொட்டுக்கள் எல்லாம் வீதிகளிலே வாழ்ந்து பாரம் சுமந்து பாலியல் வன்மைக்கு உள்ளாகி வாழ்க்கை முழுவதும் கருகி போகின்ற ஒரு சூழ்நிலையிலே மக்கள் இன்றைக்கு ஏன் கடவுளே எங்களை கைவிட்டீர் என்று கேட்கின்ற இந்த மக்களுடைய குரல் இந்த உலகத்திலே இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்று உலகம் அனைத்தும் கோவிட்-19 என்கின்ற ஒரு வைரஸினுடைய தொற்றினாலே வேதனைகளுக்கு மேல் தங்கள் பாரங்களை உள்ளத்திலே வைத்து அமிழ்த்திக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே மக்களுடைய அபயக்குரல் கூட இவ்வளவாகத்தான் இருக்கிறது. ஏன் தேவனே ஏன் எங்களை கைவிட்டீர் என்று கேட்கின்ற ஒரு குரல் கூட இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. இந்த வார்த்தையில இயேசுநாதர் சொல்லுகின்ற ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்வதற்காக உங்களோடு சுருக்கமாய் சொல்லி நான் ஆசிக்கிறேன். 3ஆம் மணி வேளை முதல் கொண்டு சிலுவையிலே தொங்கிய நிலையில் 9ஆம் மணி நேரத்திலே அவர் கூப்பிடுகிற ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுகின்ற ஒரு வார்த்தை, என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசுநாதர் கதறுகின்ற ஒரு வார்த்தையை இங்கே கவனிக்க முடிகிறது. இரவு முழுவதும் தூக்கமில்லை. விசாரணை என்ற பெயரிலே அங்குமிங்குமாக அழைத்து சென்று அலைய வைத்தார்கள். உடல் சோர்ந்து போனது, உள்ளமெல்லாம் உருகி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை, கால்களெல்லாம் தள்ளாடி தளர்ந்து எப்பொழுது விழுந்து விடுவேனோ என்று சொல்லக்கூடிய அந்த தளர்வின் மத்தியிலும் நடந்தே வந்த அந்த கொடூரம், இந்த கொடிய வேதனைகளை எல்லாம் மிஞ்சினவராய் இயேசுநாதரை சிலுவையிலே அறைந்து நடு வெயில் என்கின்ற அந்த கொடூரத்திலே அவரை நிறுத்தி இருக்கிற ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகிறது. வேதனை ஒரு பக்கம், பசி ஒரு பக்கம், தன்னுடைய மனதில் இருக்கிற மனக்கஷ்டம் இன்னொரு பக்கம். சிலுவையிலே அறைந்தபடியினாலே இரத்தம் தன்னுடைய சரீரத்திலிருந்து சொட்ட சொட்ட சிதறிக் கொண்டிருக்கிற கொடுமை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உன்னை நீ விடுவித்துக் கொள் என்று கேட்கின்ற மக்கள் கூட்டம், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று பேசுகின்ற மக்கள் கூட்டம் இன்னொரு புறம். இப்படி
தன்னை ரட்சித்துக் கொள்ள சக்தியற்றவர் என்ற நிந்தை சொற்களுக்கு மத்தியிலே பிதாவை பார்த்து அவர் கேட்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி 7 வார்த்தைகளை இயேசுநாதர் சிலுவையிலே அவர் மொழிந்த முதல் வார்த்தையிலும் தன்னுடைய பிதாவை அழைக்கிறார். எதற்காக? இந்த மக்களை நீர் மன்னியும் என்று சொல்லி கேட்பதற்காக. 2 வார்த்தைகளை பொதுவாக சொல்லி 4வது வார்த்தையாக மீண்டும் பிதாவை கூப்பிடுகிறார். ஏனென்று சொன்னால், என்னை நீர் கைவிட்டு விட்டீரோ என்கின்ற ஒரு வேதனையோடு அவர் அந்த இடத்திலிருந்து இயேசுநாதர் சிலுவையில் நின்று கொண்டு பிதாவை நோக்கி பார்க்கிறதை நான் கவனிக்க முடிகிறது. அன்புக்குரியவர்களை, கைவிடப்படுதல் என்பது ஒரு மிகப்பெரிய வேதனை. இது உலகத்திலே நடந்து பழக ஆரம்பிக்கின்ற பிள்ளையை கரப்பிடித்து நாம் நடப்பதற்கு பழக்குவது வழக்கம். ஆனால் இந்த பிள்ளையை நாம் கைவிடுகின்ற போது ஒருவேளை அந்த பிள்ளை அடுத்து காலடி எடுத்து வைப்பதற்கு முடியாமல் விழுந்தது என்று சொன்னால், அந்த பிள்ளை அமர்ந்தவாறு தன்னை யார் பிடித்து வந்தார்களோ அவர்களை கண் எடுத்து பார்த்து ஒரு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கும். அமர்ந்துக்குரியவர்களை, அதை போலத்தான் இந்த இயேசுநாதரும் தான் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த இயேசுநாதர் பிதாவினிடத்திலே அவர் கேட்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. ஆனால் பிதாவானவர் இயேசுநாதரை கைவிட்டாரா? இல்லை. ஆனால் இது வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக இயேசுநாதருடைய வாயினின்று வெளிப்பட்ட வார்த்தைகள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இது உலகத்தோடு இது வார்த்தையை நாம் ஒப்புமைப்படுத்தி பார்க்கிற போது இதை உலகம் அனைத்துமே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடவுள் எங்களை கைவிட்டு விட்டாரோ, இந்த வேதனைகளை நாங்கள் சுமந்து கொள்ள வேண்டியது சாத்தியமோ என்று சொல்லி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே உலகுக்கு ஆண்டவர் சொல்லுவது, ஆண்டவர் கைவிடவில்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நாம் செய்த தவறுகளிலிருந்து திருந்துவதற்காக, நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு பாதையிலிருந்து நம்மை நெறிப்படுத்திக் கொள்வதற்காக உலகத்திற்கு வகுத்திருக்கிற ஒரு வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுநாதர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, பிதாவும் இயேசுநாதரை கைவிட்டவர் அல்ல. அப்படிப்பட்ட நிலையிலே இயேசுநாதனுடைய இந்த அபய குரல் ஒரு உறுதியினுடைய ஒரு குரலாக, அல்லது இந்த குரல் ஒரு வாழ்வினுடைய ஏக்கத்தின் நிலையிலே அவர் கேட்கின்ற ஒரு கேள்வியாக நமக்கு சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, என் தேவனை, என் தேவனை, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி திருவார்த்தை கைவிடும் வேளைகளெல்லாம் இயேசுநாதர் நம்மோடு இருக்கிறவர். அவர் நமக்கு அருகிலிருந்து நம்மை தேற்றுகிறவர். இந்த உலகம் நம்மை கைவிட்டாலும், இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும் நான் நம்மை கைவிடுவதில்லை என்று சொல்லி வாக்கு தந்தவர். அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை நமக்கு தரட்டும். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு இணையாக பாடுபட்டு நம்மையும் நீதிக்காக துன்பப்படுத்தக்கூடிய வரிசையை நம்மை இணைத்துக் கொண்டு இயேசுநாதர் நம்மை கைவிட மாட்டார் என்கின்ற ஒரே தன்மையோடும் உறுதியோடும் இந்த உலகத்தில் முன்னேறுவோம். கடவுள் நம்மை நடத்துவாராக. தொடர்ந்து 5வது திருமொழியாக தாகமாய் இருக்கிறேன் என்கின்ற வார்த்தையை சந்திக்க நாம் முற்படுவோம். ஆதாரமாக யோவான் எழுதிய நற்செய்தியிலும் 19வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை படிக்க கவனிப்பேன். அதற்கு பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். தாகமாய் இருக்கிறேன் என்கிற இந்த வார்த்தை ஒரு வேட்கையின் குரலாக இயேசுநாதர் வெளிப்படுத்துகின்ற வார்த்தையை நாம் கவனிக்க முடிகிறது.
என்கின்ற இந்த வார்த்தையை நாம் பிரித்து பார்க்கிற போது தாம் பிளஸ் அகம் என்று சொல்லி பொருள் அறிந்து கொள்ள முடிகிறது. அதாவது அகத்திற்கு தாம் என்பதுதான் இந்த தாகம் என்கின்ற வார்த்தையாக நாம் பயன்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, 9 முதல் 12 நேரம் வரையிலும் கடுமையான வெயில் மத்தியிலே இயேசுநாதர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற 3 மணி நேரம் கால்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே இயேசுநாதர் கூறிய 5வது வார்த்தை தான் இந்த தாகமாய் இருக்கிறேன் என்கின்ற வார்த்தை. கலிலேய நாடு முழுவதும் நடந்து சென்று அவருக்கு கால்கள் வலுவிழந்த நிலையில் நலமானதை பார்க்க விரும்பிய கண்கள் வேதனையில் சுருக்கிய நிலையில் உடலுடைய உறுப்புகள் எல்லாம் வலிமை இழந்து நிற்கின்ற அந்த சூழ்நிலையிலே இயேசுநாதன் சொல்லிய இந்த வார்த்தை நான் தாகமாய் இருக்கிறேன் என்கின்ற வார்த்தை. ஒருமுறை சமாரிய பெண்ணிடம் தாகத்திற்கு தான் என்று கேட்ட அந்த நேரத்திலே இயேசுநாதருக்கு தாகத்திற்குரிய தண்ணீரை கொடுக்க அவள் மறுக்கிறார். ஆனால் இயேசுவோ அவள் தாகத்தையும் தீர்க்கிறதை நாம் கவனிக்கிறோம். ஆனால் இப்போது சிலுவையிலே நின்று கொண்டவராய் அவர் பிறரிடத்திலே தன்னுடைய தாகத்தை தீர்க்கும்படியாக தண்ணீரை கேட்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. ஏன் அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் என்பது இது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆறுகளையும் ஊற்றுக்களையும் உருவாக்கிய ஆண்டவர் அவருக்கு தாகம் என்று சொன்னால் மிக ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செய்தி. ஊற்றுக்களை உருவாக்கியவர் அவருக்கு தாகம் எடுக்குமோ? வானத்திலிருந்து மழையை பொழியப்படுகிறவர் அவருக்கு தாகம் எடுக்குமோ என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனாலும் இயேசுநாதர் இங்கே 2 காரியங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஒன்று, மனிதனுடைய ஒரு உணர்வின் வெளிப்பாடாக அவர் சொல்லிய ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. தாகத்தினுடைய உணர்வு இந்த உலகத்திலே மனிதன் எல்லாருக்கும் உண்டு என்கின்ற ஒரு வார்த்தையை கூறுவதற்காக சொல்லிய ஒரு வார்த்தை. ஒரு மனிதன் தன்னுடைய அருகாமையில் இருக்கிற சக மனிதனை தொட்டால் அவனுக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. அவன் என்னை தொட்டான் என்று சொல்லி அடிக்கின்ற போது அவனுக்கு வலி என்கின்ற ஒரு உணர்வு இருக்கிறது. பசிக்கின்ற போது பசி என்கின்ற ஒரு உணர்வு இருக்கிறது. அதை போலதான் மனிதனுக்கு சில நேரம் சற்று நேரம் தாகத்திற்காக அவர் தண்ணீர் வேண்டுகிறதை நாம் அவருடைய உணர்வினுடைய வெளிப்பாடாக நாம் பார்க்க முடிகிறது. இயேசுநாதர் தாகம் ஏற்பட்டது என்பதை உணர்ந்தவராய் அவர் இந்த வார்த்தையை ஒருவேளை கூறியிருக்கலாம். ஏனென்று சொன்னால் மனிதனுடைய உடல் 70% உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் மிக மிக அவசியமானதாகும். அதிலே 1% குறைந்தால் கூட அந்த மனிதனுடைய சரீரத்திலே தாகம் என்கிற உணர்வு உடனடியாக அது வெளிப்படுவான். இந்த உலகத்திலே வாழுகிற மனிதன் தண்ணீர் இல்லாமல் 6 மணி நேரம் கூட வாழ முடியாதாம். ஆனால் உணவு இல்லாமல் 60 நாள் வரையிலும் தண்ணீர் குடித்தே வாழ்வதற்குரிய சூழல் உண்டாம். ஆனால் இந்த இயேசுநாதர் தன்னுடைய சூழலிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் கொடுமையான வெயில், ராப்போஜனத்தின் போது அவர் உண்ட அந்த உணவுக்கு பிற்பாடு எந்த ஒரு உணவும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. புசிக்கவும் குடிக்கவும் அவர் இல்லை என்று சொல்லி நாம் உணர முடிகிறது. சரீர களைப்பு இந்த உணர்வை வெளிப்படுத்தியது என்று இது அவருக்குரிய இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடாய் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் அன்புக்குரியவர்களே,
கலிங்க நாட்டு போரின் போது இரத்தம் ஆறாகிய ஓடியதால் போரிலே தன் மகனை பறிகொடுத்த அந்த தாய் தன் மகனை தேடி கலைந்து வந்தபோது அவருடைய நெற்றி சுழியில் இருந்து அந்த அசோக அந்த தாய்க்கு தண்ணீர் கொடுத்து வந்து அந்த மகன் உயிரை பறித்த பாவி என்று சொல்லி தண்ணீரை தட்டி விட்டாரா? ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுநாதர் தன்னுடைய தாகத்தின் உணர்வை வெளிப்படுத்த அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை கேட்டிருக்க கூடும் என்பது நம்முடைய மனித உணர்வினுடைய வெளிப்பாடாய் அவர் சொல்லிய வார்த்தை என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம். இரண்டாவதாக இந்த வார்த்தையில் இன்னும் ஒரு ஆழமான சத்தியம் வெளிப்படுகிறது. என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிற போது, முதல் வார்த்தையிலே அவர் சொன்ன போது இயேசுநாதர் தனக்கு முன்னிருந்த மக்களை பார்த்து இவர்களை மன்னியும் பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிறார். இந்த ஐந்தாவது வார்த்தையிலே அவர்களை பார்த்து கேட்கிற நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, ஆம் அன்புக்குரியவர்களே, பகைமையை உடைத்து அவர்களோடு பேசிய ஒரு வார்த்தை. தன்னுடைய மனதிலிருந்து பகையை உடைத்து அல்லது அந்த பகை என்கின்ற ஒரு உணர்வு எனக்கு இல்லை என்பதை இயேசுநாதர் சிலுவையிலிருந்து அந்த மக்களிடத்திலே தனக்கு தாகம் எடுக்கிறது, தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி கேட்பதாக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த உலகம் என்னை பேசினவனை அல்லது என்னை நிந்தித்தவனை அல்லது என்னை சபித்தவன் மீது நான் பேச மாட்டேன் அல்லது அவனுடைய இல்லத்திற்கு போக மாட்டேன், அவனுடைய சமாச்சாரங்கள் ஒன்றும் எனக்கு வேண்டாம் என்கின்ற ஒரு நிலையில் இருக்கிற இந்த உலகத்திலே இயேசுநாதர் தன்னை சிலுவை மரணத்திற்கு நேராய் ஒப்பு கொடுத்த இந்த கல்வர்களிடத்திலே கேட்ட இந்த வார்த்தை மிக பெரிய ஒரு பகையை இல்லாத ஒரு வெளிப்படை தன்மையை அங்கே காண்பிக்கின்றதை நாம் கவனிக்க முடிகிறது. படை வீரர்களிடம் கேட்க வேண்டும், தன்னுடைய சத்துருக்களிடம் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த வார்த்தையை பேசாமல் இருக்கவில்லை. மாறாக தன்னை இந்த நிலைக்கு தள்ளிய மக்களை பார்த்து அவர் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். வேதம் சொல்கிறது, பாவிகளை மீட்கும்படியாக வந்த ஆண்டவர் தனக்கு இத்தனை பாடுகளை தந்தவர்களை பார்த்து நீங்கள் உணர்வடைய வேண்டும். பகை என்பது இந்த உலகத்திலே நிரந்தரம் ஆனது அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்வடைய வேண்டும் என்கின்ற ஒரே சிந்தையோடு இயேசுநாதர் தன்னை இந்த சிலுவை மரணத்திற்கு நேராக ஒப்பு கொடுத்த அந்த கல்வர்களையும் அந்த மனிதர்களையும் பார்த்து அவர் கேட்கிறார். நாம் அன்புக்குரியவர்களே, தாகமாய் இருக்கிறேன் என்கிற வார்த்தை ஒன்று அவருடைய சரீரத்தினுடைய உணர்வை வெளிப்படுத்திய ஒரு வார்த்தை. இரண்டாவது, எனக்கு பகை என்கின்ற ஒரு உணர்வு இல்லை என்பதை வெளிப்படுத்திய ஒரு வார்த்தை. நாம் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே இயேசுநாதர் நம்மிடத்திலும் அதைத்தான் எதிர்பார்க்கிற. ஒரு கஷ்டமாயிலும் ஒரு கடினமாயிலும் வருகின்ற நேரத்திலே பகை என்று சொல்லி பார்க்கிறவர்கள் ஓரமாய் நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பவர்களும் சிரிப்பவர்களும் பெருகிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே அது தவறு என்பதை நம்முடைய உள்ளத்திலே உணர்த்தும்படியாக இதை சிலுவையில் இருந்து கொண்டு இயேசுநாதர் சொல்ல தாகமாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு அவருடைய தாகம் பகை உணர்வுகளோடு இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒற்றுமை வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக எல்லோரும் ஒற்றுமை உணர்வுகளோடு வாழ வேண்டும். பகை என்கின்ற இரண்டெழுத்து வார்த்தையை மறக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய தாகமாய் இருக்கிறது. மனுக்குலத்தின் மக்களாகிய நாம் அவர் பாடுகளை நினைத்து உணர்வடைவதற்காக இயேசுநாதர் சிலுவையிலே இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். உணர்வடையாத நிலையிலே இருக்கிற நம்மை உணர்வடைந்து இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு நேராக திரும்பிக் கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட நிலையிலே ஆசீர்வதித்து வழிநடத்தி நம்மை நடத்தி செல்வாராக. ஆமென். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம்
உறையுதப்பா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஆறாவது திருவார்த்தையாக சிந்தனைக்கு தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் 19வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்கின்ற இந்த வார்த்தை ஒரு நிறைவின் வார்த்தையாக இயேசுநாதர் சொன்னதாக வேதவர்கள் சொல்லுகிறார்கள். உலகத்தில் இன்று பல சாதனைகளை நினைவு கூறுகிறார்கள். பல சாதனைகளால் நினைவு கூறப்படுகின்றார்கள். உள்ளத்தையும் உணர்வுகளையும் தாண்டி எழுதும் தத்துவத்தை தந்து விட்டு போனதால் சாக்ரட்டிஸ் அவரது தத்துவங்களினாலே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். புத்தர் போதிமர ஞானத்தால் இந்த உலகத்திற்கு விட்டு சென்றதால் இன்னும் பலருக்கு போதனை நிமித்தமாக போதித்துக் கொண்டே இருக்கிறார். மழையால் பொதித்தவுடன் இறந்து போகும் மேகமானது பூமியை விளையச் செய்து தானியங்களாக மீண்டும் வாழுகின்றன. முழுவதும் உருகி ஒன்றுமில்லாமல் போகும் மெழுகுவர்த்தி இறந்த பின்னும் தன்னுடைய தியாகச் சுடரால் ஒளியாய் அநேக மக்களுக்கு ஒளி கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. குப்பை உரமாகி பல தானியங்களை வளர்க்கிறது. அதே போலதான் இந்த உலகத்தினுடைய நிறைவுக்கு பின்பாக ஒரு வாழ்வு, அந்த வாழ்வுக்கு நேராக பயணிக்கின்ற இயேசுநாதர் தன்னுடைய நிலையிலே நின்று கொண்டு சிலுவையினுடைய அந்த கழுமரத்தில் தொங்கியபடியே முடிந்தது என்று சொல்லி சொல்லுகின்ற வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. இறப்பின் சூழலில் வைக்கப்பட்டுள்ள ஒருவர் இறுதியாக முடிந்தது என்று சொல்லி கூறுவது மேலோட்டமாக பார்த்தால் தோல்வியில் சொல்வதாக, விரக்தியின் உணர்வை வெளிப்படுத்துவதாக தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரையிலே இதனை ஒரு நிறைவின் குரலாகவே இயேசுநாதர் வெளிப்படுத்துகிறதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்று சொன்னால் இயேசுநாதர் சிலுவையில் இருந்து முடிந்த நிறைவேற்று என்னும் வார்த்தை சரித்திரத்தின் சாதனையாக கிறிஸ்து செய்து நிறைவேற்றிய விடுதலை பணியை இது உலகம் உள்ளவரை உலகிற்கு உரைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆகவே அவர் செய்து முடித்த எல்லாவற்றையும் நிறைவேற்றிய பணிகள் தான் என்பதை தொடர்ந்து சிந்திக்க நமக்கு இந்த முடிந்தது என்கின்ற வார்த்தை வெளிக்காட்டுகிறது. தேர்வு எழுதுவதற்காக சொல்லுகின்ற பிள்ளைகள் தேர்வை எழுதிவிட்டு இல்லத்தில் வருகின்ற போது இன்றைய நாளுடைய பிரச்சனை முடிந்தது என்று சொல்லி மனதிற்குள்ளே ஒரு யோசனையோடு பெருமூச்சு விடுவார்கள். இன்றைக்கு இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் தேர்வு முடியாத பிள்ளைகள் இன்றைக்கு அந்த வேதனைகளை இன்னும் சற்று வித்தியாசமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த இயேசுநாதர் சிலுவையிலே சொல்லியே இது முடிந்தது என்கின்ற வார்த்தை என்னென்ன காரியங்களை நமக்கு சொல்லுகிறது? ஒன்று, பணியினுடைய நிறைவை இயேசுநாதர் அங்கே சுட்டி காட்டுகிறார். இயேசு கிறிஸ்து இறை ஆட்சிக்கான பணி 3.5 ஆண்டு காலங்கள் மட்டுமே. அதற்கு 30 ஆண்டுகள் இயேசு கற்றுக்கொண்டு இறை பணிக்கு தன்னை ஆயத்தப்படுத்தினாராம். அன்புக்குரியவர்களே, நிறைவேற்று என்று இயேசு கூறுவது பணியினுடைய நிறைவை உறக்க கூறுகின்ற வெற்றியாளர்களுடைய
மனநிலையை வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. திருப்பணி தொடக்கத்தில் தனது திருப்பணி ஆற்றிய அறிக்கையை நாசரேத்து ஆலயத்தில் வெளிப்படுத்தினார். லூக்கா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18, 19 ஆகிய வசனங்களிலே தான் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பதற்கு 3.5 ஆண்டு காலங்களிலும் ஓய்வு எடுக்காமல் கடினமாய் உழைத்த இயேசுநாதர் தேடி சென்று ஓடோடி உழைத்து ஏழை எளிய மக்களுக்கும் தேவையுள்ள மக்களை சந்தித்து நிறைவான விடுதலையை கொடுத்து மீட்பை தந்து பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து விலகினங்களிலிருந்து விடுதலை கொடுத்து தொட முடியாதவர்களை தொட்டு சுகப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை விடுதலை வாழ்வின் வழியாக பூரணமாக வழங்கினார். ஆகவே தான் விடுதலை அவர் வழங்கிய அந்த நிலை இன்றோடு நிறைவுறுகிறது என்கின்ற ஒரு தன்மையை இயேசுநாதர் தன்னுடைய சிலுவையினுடைய அந்த கடைசி நிமிடத்திலே சிலுவையில் நின்று கொண்டு முடிந்தது என்று சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். இரண்டாவதாக சீடர்களை அவர் பயிற்றுவிக்கிறார். இந்த சீடர்களுக்கு பயிற்சி கொடுத்த அந்த பணிக்காலங்கள் அது நிறைவடைந்தது என்று சுட்டி காட்டுகின்றார். தன்னுடைய சீடர்கள் அந்த கூட்டத்தில் ஒளிந்திருந்தார்களா என்பது அவருக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றோடு என்னுடைய பணி முடிந்தது, இன்றிலிருந்து உங்களுடைய பணி ஆரம்பமாக வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தையை இயேசுநாதர் மனதிலே நினைத்து சொன்னாரோ என்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைகளை நாம் யோசிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இது உணர்வு பயிற்சியை கொடுத்த இந்த இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களை ஒரு அடுத்த நிலைகளுக்கு நேராக அவர் உற்சாகப்படுத்துகின்ற ஒரு நிலைகளை நாம் கவனிக்கின்றதை நாம் கவனிக்க முடிகிறது. கடைசியாக இந்த வார்த்தையை சொல்வதற்கான காரணம் தன்னுடைய பாடுகள் நிறைவடைந்தது என்பதை நினைத்துத்தான் இந்த உலக பிரகாரமாக நாம் சகித்துக் கொண்டிருக்கிற இந்த பாடுகள் முடிவுக்கு வருகிறது என்பதை அவர் சொல்லி இருப்பாரோ இதோ என்கின்ற வார்த்தை கூட நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த உலகத்தில் நாம் செயல்களை செய்கின்ற போது என்னுடைய கடமை முடிந்தது என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். ஆனால் இயேசுநாதர் தன்னுடைய பணி, பிதாவானவர் தனக்கு கொடுத்த பணி நிறைவடைந்தது என்ற வார்த்தை இந்த வார்த்தை வழியாக சொல்லுகிறார். தான் சீடர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற அந்த பணி நிறைவடைந்தது என்று சொல்லுகிறார். தான் இந்த உலக பிரகாரமாய் சிலுவையிலே மேற்கொள்கிற பாடுகள் நிறைவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லி இந்த வார்த்தையை முடிந்தது என்று சொல்லுகிறார். அவர்களே, இந்த உலகத்திலே நாமும் வாழ்கிறோம். நம்முடைய கிறிஸ்துவனுடைய பணி முடிந்தது என்று சொல்லி நாம் நிறைவு செய்வது அல்ல, நம்முடைய பணி ஒவ்வொரு நாளும் தொடர வேண்டும். கடவுள் அதைத்தான் நம்முடைய கரங்களை கொடுத்து அவர் முடிந்தது என்று சொல்லி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிற பணியை தொடர்ந்து செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். மனிதர்கள் இறந்த பிற்பாடு கல்லறையிலே பெயர் இறந்த ஆண்டு என்று சொல்லி 3 வார்த்தைகள் எழுதப்படுகிறது. ஆனால் தெய்வராஜ்யத்துடைய பணியிலே, விடுதலை பணிகளிலே, நீதிக்கான போராட்டங்களில் ஈடுபடுவோர் கூடுதலான ஒரு வார்த்தையை முத்திரையாக பதிவு செய்கிறார்கள். அது அருள் பணியர்கள், தியாகி, ஊழியக்காரர், ஆயர், கண்டுபிடிப்பாளர் என்கிற தியாக சொல்லுடைய வரிகள் இங்கே வரலாறு பதிவு செய்கிறது. முடிந்தது என்று கூறும் ஒரு வார்த்தையில் எத்தனை ஆற்றலுள்ள ஆழமான செயல்களை செய்து நிறைவேற்றி முடித்தவராய் இயேசுநாதர் தன்னுடைய வெற்றி பயணத்தை சிலுவையினுடைய அந்த நிலையிலே அவர் முடிந்தது என்று சொல்லி அதை முடிக்கிற நிறைவேறிற்று என்று இயேசு கூறுவதன் வழியாக கிறிஸ்துவுக்குள் ஏற்பட்ட பாடுகள் நிறைவுக்கு வருகின்றதை கிறிஸ்து தெளிவாக நமக்கு உணர்த்துகிறார். அதே வேளையில் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக உழைப்போருக்கு இந்த பாடுகள் கண்டிப்பாக வரும், அதில் தொடரும் என்பதை உறுதியாகவும் கூறி அவருடைய பணிகள் அவர் முடிக்கின்றார். நாம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பணிகளை தொடர்வதற்கு இது முடிந்தது என்கிற வார்த்தை
நமக்கு முடிவை தராதபடி நமக்கு ஒரு தொடர்ச்சியை தர ஆண்டவர் நமக்கு வலுவூட்டட்டும். ஆண்டவர் நம்மை நடத்தி செல்வாராக.